மட்டுமா படத்தில் உள்ள பூவெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சாய்பாபா பூவெல்லாம் போட்டு சாய்பாபா தீர்த்தம் வச்சு பால் காய்ச்சி வச்சு இந்த இதெல்லாம் போட மாட்டேன். நல்லா நெருப்பு அது இது ஆன்லைனில் புக் பண்ணி கறி 2 கிலோ வாங்கினியா ஒரு கிலோ அந்த கறி துண்டு ஸ்டவ்வில் வச்சோம்னா நல்லா தகதகன்னு ஆயிடுது. நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா அதை வச்சு நல்லா சாம்பிராணி வெண்கடுகு அது 2ம் போட்டு நல்லா காலையில் கப பண்ணி அது ஒரு வாட்டி போட்டு விட என்னோட பூஜையை இருக்காது. சரி, ஒரு நாள் வந்து லைவ்ல வந்து பூஜை போடலாம். எங்கள் அம்மாவோட பூஜை வீடியோ ஆனால் புகையாக இருக்கும். ஆல்ரெடி லைவ்லேயே அங்கே பிளராக தெரியும். இவங்க போகிற புகையில் இன்னும் மொத்த பிளராக தெரியும். அதுக்கப்புறமா 108 சாய்நாதரோட அந்த ஸ்லோகம் படிப்பேன். 108 அது 108 படிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கையே காமிச்சிடுவேன். 108 சொல்லும் போதும் சாய்பாபா மேலே பூ அது டெய்லி நான் வீட்டில் இருக்கும்போது டெய்லி அவங்க பூஜை போட்டுட்டு எனக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க வீடியோ. என் பையனுக்கு தான் அனுப்பிடுவேன். ஹாய் சொல்லிட்டு சாய்பாபாவுக்கு ஹாய் சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்க மாட்டேன். அப்படியே நானே வேற தூக்கத்தில் இருப்பேனா. அப்புறம் என்ன வந்து என்னோட ஃப்ரெண்டெல்லாம் கேட்டிருக்காங்க, ஒரு 4-5 ஃப்ரெண்டு, நீங்கள் வந்து டெய்லி சத்சத்திரம் படிக்கிறீங்க, நீங்களே தான் மனசில் படிச்சுக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சு மேலே 80 வயசு 70 வயசு கண்ணில் தண்ணி வருது, டாக்டர் வந்து நீங்கள் ஏன் கண்ணாடி போட்டுருக்கீங்க, ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்க, நீங்கள் புக்கு பார்த்து படிக்காதீங்கன்றாங்க. அதனால நீங்கள் படிக்கிறதா இது மாதிரி போட்டு விடுங்க வாட்ஸ்அப்பில். டெய்லி நான் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுறேன். டெய்லி போட்டுடுறேன். ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறது போட்டுறேன். இன்னையோட ஒரு ஃபுல்லாக 51 அத்தியாயம் சாய்நாத அந்த சச்சரித்திரம் முடிஞ்சிருச்சு. நாளையிலேருந்து ஃபஸ்ட்டு படிக்கணுமா? எப்போவுமே அதான் நான் படிக்கிறேன். 5 வருஷமா அதே தான். 5 வருஷம் 30 வருஷமா படிக்கிறேன். இப்போ ரெகுலராக பார்த்தா அது இல்லாமல் வந்து வாரம் 2 சப்ஜெக்டு. தஸ்தே அன்னைக்கு நான் குரூப்பில் இருக்கேன். ரெட் ஹவுஸு ரோல் நம்பர் 8 வான்மதின்னு போட்டாக்கா வரும். அதில் டெய்லி அதை வாரம் தஸ்டே வீக்லி 2 சப்ஜெக்டு. அது இல்லாமல் நான் வந்து பிரத்யேகமாக டெய்லி ஒரு சப்ஜெக்டு 51 நாள் 51 சப்ஜெக்டு முடிஞ்சால் அதுக்கப்புறம் திரும்பி 1லேருந்து திரும்பி 51 நாள் டெய்லி தான் சாப்பிட்றோம். சாரி இப்போ வந்து முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டின்காரங்க ஆகட்டும், தமிழ்காரங்க தான் அந்த வேலை செய்யறது இல்லையா. முஸ்லீம்காரவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது கேட்டுட்டு இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு தெரியும். குரு ஏற்றுறதுன்னு ஏற்றுவாங்க. அவங்க லட்சம் ஒரு கோடி நீ வந்து உனக்கு பிடிச்ச கடவுளை வச்சு நீ குருவை 1 கோடி வாட்டி சொன்னீங்கன்னா உனக்கு கனவுல கண்டிப்பாக அவங்க வருவாங்க. ஆமாம், நம்ம அதை நினச்சிட்டே இருந்தால் கனவுல வரதானே செய்யும். அப்படி நீ நினச்சா பாரு எப்படி வருவாங்க. வரமாட்டாங்களா? எல்லாருக்குமே வரமாட்டாங்க. எல்லார் கண்ணுக்கும் கடவுள் தெரிய மாட்டார். எல்லார் கனவுலையும் வரமாட்டார். அவருக்கு வரணும்னு யாருக்கு வரணும்னு இருக்கோ அவங்க தான் வருவாங்க. என்ன சொல்றாரு சாய்பாபாவை, நான் உனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன், உனக்கு அந்த யோகிதை இருக்கா, உனக்கு அந்த இது இருக்கா, நான் கொடுக்கறத வாங்கக்கூடிய தகுதியை பார்க்குறாரு அவரு. தகுதி இப்போ நம்மள சும்மா அந்த காலத்துல சொல்லுவாங்க, பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடு, கோத்திரம் எழுதி பொண்ணை கொடுன்னு. கடவுள்னா எவ்வளோ பெரிய விஷயம். பெரிய சுப்ரீம் பயங்கர பவர், சுப்ரீம் பவர் அவரு. சுப்ரீம் பவர். எங்கள் அம்மா வந்து கடவுள் பற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னாக்கா அது வேற. நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்கிட்டையும் போய் தொங்கிட்டு இருக்க வேணாம். யாரையாவது உன் மனசுக்கு. ஆனால் நம்ம குலதெய்வத்தை மறக்கக்கூடாது, பிள்ளையாரும் மறக்கக்கூடாது, குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. நமக்கு எவ்வளோ ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லவ் பண்ணுறோம், எந்த சாமியை லவ் பண்ணுறோம், நீ குருவா. ஆனால் குரு வந்து கண்டிப்பாக கடவுளை நீ என்னதான் உருந்து கும்பிட்டாலும் குரு இல்லாமல் கடவுளை மோட்சம் கொடுக்க மாட்டாரு. குருவோட அருள் இருந்தால் தான் கடவுளே வந்து உனக்கு மோட்சம் கொடுப்பாரு. குரு வந்து கடவுளுக்கு மேலே குரு, குரு அதுக்கப்புறம் தான் கடவுள். அது மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம லைவாக முடிச்சுக்கலாம். நாளைக்கு இந்த மாதிரி வந்து நான் எப்படியும் லன்ச் டைமில் இந்த மாதிரி டைமில் தான் போடுவேன். கண்டிப்பாக வந்து நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு எதாவது தெரியும்னாலும் எனக்கு எதாவது தெரியும்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். என்னம்மா, நீங்கள் டெய்லி நீங்கள் சாமி கும்பிடுங்க. உங்களுக்கு எந்த சாமியை பிடிக்குதோ, ஏதாவது ஒரு சாமியை ரொம்ப லவ் பண்ணுற சாமியை, ரொம்ப லைக் பண்ணுற, அது குருவாக இருக்கட்டும், எந்த கடவுளாக இருக்கட்டும், அதையே விடாப்படியாக வேண்டுங்க. எல்லாம் நல்லது நடக்கும். ஜெய் சாய்ராம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you. நாளைக்கு இந்த டைம்க்கு எந்த டைம் தெரில, லன்ச் டைமில் கனெக்ட் ஆகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.